ஹாய் டஸ் அண்ட் டாக்கீஸ் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம டஸ் அண்ட் டாக்கீஸ் யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வல்வெட்டி துறையில் ஒவ்வொரு தைப்பொங்கலுக்கும் நடைபெற்று வருகின்ற பட்டத் திருவிழாவினுடைய விழாவை தாம் வந்து லைவ் செய்ய சென்றிருந்து உங்களுக்கு நேரலை வந்து செய்திருந்தோம். திடீரென அங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக வந்து காணப்பட்டிருந்தது. ஸோ சிக்னல் வந்து ஒர்க் ஆகலை, நெட்வொர்க் இதுவுமே வந்து அந்த இடத்தில் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் வந்து என்னால் வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த நேரடியை வந்து தர முடியவில்லை. இருந்த போதிலும் நாம் போனில் வந்து எடுக்கப்பட்ட வீடியோக்களை முழுசாக வந்து தொகுத்து இதில் வந்து எடுக்கப்பட்ட இதுகளை வந்து தொகுத்து ஒரு வீடியோவாக வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய வல்வெட்டித்துறையில் வந்து கோலாகலமாக வந்து நடைபெற்ற வினோத விசித்திர பட்ட திருவிழாவில் வந்து ஏற்றப்பட்ட சில பட்டங்களுடைய காணொளிகளை வந்து இதில் வந்து சேர்த்துருக்கிறேன். அதோட அதன் பின்னர் வந்து இரவு நடைபெற்ற தென்னிந்திய பிரபல பாடகர்கள் பங்கு பெற்றிய ஒரு இசை நிகழ்ச்சியின் சிறிய பகுதிகளையும் வந்து இதில் வந்து இணைத்து வந்து போட்டிருக்கேன். பாருங்கள். இதில் வந்து நான் பார்க்கின்ற போது இப்போது வந்து பார்க்கறதுக்கிற போது பார்த்தீங்கன்னா ஒரு பட்டம் ஒன்று ஏற்றப்பட்டிருந்தது. ராட்சத கொம்பு திருக்கை பட்டம். இந்த பட்டம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 8வது இடத்தை வந்து பிடித்து கொண்டிருந்தமை வந்து குறிப்பிடத்தக்கது. இந்த பட்டம் தான் ராட்சத கொம்பு திருக்கை பட்டம். அதன் குட்டியோடு சேர்ந்து வந்து இருக்கிறதாக வந்து செய்யப்பட்டிருக்கிறது. இது வந்து இன்றைய பட்ட திருவிழா போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 8வது இடத்தை வந்து பிடித்து கொண்டிருந்தமை வந்து குறிப்பிடத்தக்கது. இன்று வந்து பார்த்திங்கன்னா 60க்கும் மேற்பட்ட பட்டங்கள் வந்து ஏற்றப்பட்டிருந்தமை வந்து குறிப்பிடத்தக்கது. அதில் வந்து முதல் இடத்தை வந்து பெற்றுக்கொண்டுடைய பட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 கிராம் தங்க செயின் வந்து வழங்கப்பட்டிருந்தமை வந்து குறிப்பிடத்தக்கது. 2ஆம் இடத்தில் வந்து பெற்றிருந்ததுக்கு வந்து 4 கிராம் தங்க நாணயம் வந்து வழங்கப்பட்டிருந்தமை வந்து குறிப்பிடத்தக்கது. இதில் வந்து நிறைய விசித்திரமான பட்டங்கள் வந்து இன்று வந்து மேலே வானில் வந்து பறக்கப்படப்பட்டிருந்தமை வந்து குறிப்பிடத்தக்கது. ஏராளக்கணக்கான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் இருந்து வந்திருந்தார்கள். மீசாலை, வன்னி, ஏன் கிளிநொச்சி, வவுனியா உள்ளிட்ட பிரதேசங்களில் இருந்து கூட மக்கள் வந்து இந்த பட்ட திருவிழாவுக்கு வந்து வந்திருந்தமை வந்து குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாகத்தான் வந்து அதிக அளவிலான சனத்தொகையின் காரணமாகத்தான் சிக்னலும் பெரிதாக வந்து ஒர்க் ஆகவில்லை என்பது வந்து குறிப்பிடத்தக்கது. நான் போட்டி பட்டத்திருவிழாவை விட்டு இடத்தை விட்டு அகன்ற பின்னர் தான் எனக்கு சிக்னல் கிடைத்திருந்தமையும் வந்து குறிப்பிடத்தக்கது. ஸோ இதில் வந்து முக்கியமான காணொளிகளை வந்து உங்களுக்கு வந்து இதில் காட்டி கொண்டிருக்கேன். ஸோ இன்றைய பட்ட திருவிழா போட்டியில் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பறக்கிற பட்டம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இன்றைய பட்ட திருவிழா போட்டியில் வந்து முதலிடத்தை பெற்றிருந்தது. 60 பட்டங்கள் வந்து வானில் வந்து பறந்தன. அதில் வந்து முதலிடத்தை வந்து பெற்றிருந்தது இந்த பட்டம் தான். இந்த பட்டம் வந்து பார்த்திங்கன்னா வென்றவர் வந்து பார்த்திங்கன்னா 8 கிராம் தங்க செயினை வந்து வெற்றி பெற்றிருந்தார். இதுதான் இன்றைய பட்ட திருவிழாவின் வந்து பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு பட்ட திருவிழாவில் வந்து முதலிடத்தை வந்து பெற்றுக்கொண்ட இது ஒரு ராட்சச மாதிரியான ஒரு விலங்கினுடைய இது வந்து வானில் பறந்து கால்கள் இறக்கைகள் முளைத்து அதன் குட்டிகளையும் வந்து ஒரு குட்டியையும் வெளியிடுவது போல் வந்து உருவாக்கப்பட்டிருந்தது ஒரு தொழில்நுட்பத்தின் அடிப்படையில், காட்டு தொழில்நுட்பத்தின் அடிப்படையில். இதுதான் இன்றைய பட்ட திருவிழா போட்டியில் வந்து முதல் இடத்தை வந்து பெற்றிருந்தமையும் வந்து குறிப்பிடத்தக்கது. அந்த வல்லுநர் சொன்னதை போன்று ஒரு முட்டை இன்னும் ஒரு அக்சிலேட்டை உருவாக்கி இருக்கின்றது. இவ்வாறாக பல்வேறு பட்டங்கள் வந்து வானில் வந்து பறக்கப்பட்டிருந்தது. விசித்திர பட்டங்கள் என்று தான் சொல்ல வேண்டும். வித்தியாசமான நுணுக்கங்களின் அடிப்படையில் வந்து உருவாக்கப்பட்டிருந்தது. வானில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏலியன் வந்து ஒரு விண்கலத்தை ஓட்டி செல்வது போன்ற ஒரு பட்டம் வந்து இப்போது வானத்தில் பறந்து கொண்டிருப்பதை வந்து நீங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறு நிறைய பட்டங்கள் வந்து வானில் பறந்திருந்தமை, வண்ணத்து பூச்சியின் வாழ்க்கை வட்டத்தை வந்து ஒரு பட்டமாக பண்ணியிருந்தார்கள். இப்போது பார்த்திங்கன்னா ஒரு
ஒரு லொரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரை வந்து பேர ஊர்தியில் வந்து ஒரு காரை வந்து ஏற்றி செல்வது போன்ற ஒரு வீடியோவை வந்து ஒரு பட்டத்தை வந்து இப்போது நீங்கள் இதில் வந்து கண்டு கொண்டிருக்கிறீர்கள். இப்படி பல்வேறு விசித்திரமான பட்டங்கள் வந்து வானில் வந்து பறந்திருந்தமை வந்து குறிப்பிடத்தக்கது. இந்த பட்ட திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது இடத்தை வந்து ஒரு ரத்தினங்கள் வந்து பறக்க விடுவது போன்ற ஒரு ஒரு பட்டம் வந்து 2வது இடத்தை வந்து பெற்றுக்கொண்டிருந்தது வந்து குறிப்பிடத்தக்கது. இந்த பட்ட திருவிழா வந்து நிறைவடைந்ததை தொடர்ந்து பிக் பாஸ் பிரபலங்கள், சரிகமவா தென்னிந்திய பிரபல பாடல்கள் வந்து பங்கு பெற்றிய ஒரு இன்னிசை நிகழ்ச்சியும் வந்து நடைபெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கில்மிசா, ருத்ரேஷ் போன்றவர்கள் மற்ற பவதாயினி போன்றவர்கள் வந்து இந்த இசை நிகழ்ச்சியில் வந்து கலந்து சிறப்பித்தமை வந்து குறிப்பிடத்தக்கது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா சீரியலில் நடித்த ஒரு ஹீரோயினி வந்து இதில் வந்து கோ-ஆங்கர் வந்து பண்ணியிருந்தமை வந்து குறிப்பிடத்தக்கது. ஐசாங்க கொஞ்சம் பாரு என்னோட பேரு ஜொலிக்குதுடா, ஸ்லோமோ தெரிக்குதுடா, நண்பா நம்பி செல்லும் சேரு, நம்பிக்கைய கேளு பொறக்குதுடா, காலம் இருக்குதுடா, தனக்குன்னு வாழாத நீ தரத்தில காணாத, ஒரு தனு வரானே திருத்திட போறானே, தள்ளு தள்ளுமா தளபதி நபி கச்சேரி தலபதி கச்சேரி பங்கனா வணக்கங்கனா பலிதனமா பைபாவலாமா எங்க நபி கச்சேரி தலபதி. தம்பி கீழ இறங்குப்பா தம்பி, நீ இறங்கினாதாப்பா ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ண முடியும். இறங்குப்பா, அவங்கள கொஞ்சம் நீங்களா சொல்லி இறங்க சொல்லுங்களேன். தம்பி சரி இறங்குப்பா. இல்ல 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 ஒரு சின்ன சர்ப்ரைஸ் உண்டு தளபதி ரசிகருக்கு. நம்ம எல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க, சரிதானே? தளபதி அப்படி சொன்னா இருந்தாங்கல்ல, சரி ஒரு சின்ன சர்ப்ரைஸ் உண்டு. எங்க ஒரு கரகோஷங்கள் கை மட்டும் தட்டினா அந்த சர்ப்ரைஸ் இருக்கு, பத்தாது. ரைட், ஓகே. யாரு தம்பி கீழே இறங்குப்பா. தம்பி இதுக்கு மேல இறங்கலாம், தளபதி கோச்சுக்காருப்பா. இறங்குப்பா, கொஞ்சம் முத்தம் கொடுப்பேன். ப்ரோ அவரு நான் பேசுறேன்னு நினைச்சுக்க போறாரு ப்ரோ. அப்போ கொஞ்சம் சரி ஒரு பணிவான வேண்டுகோள். சரி ஓகே, இப்ப வந்துருச்சு மைக். ஓகே, எங்க உங்கள் கரகோஷங்களுடன் ருத்ரேஷ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஸோ நம்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அண்ட் இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இங்கே நிறையா சிங்கர்ஸ் இருக்காங்க, 6 பேர் இருக்கும், ப்ளஸ் பிக் பாஸ்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, சரி சீனியர்ஸ்லேருந்து ஒரு அக்கா வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இதே கூட்டம் ஃபுல்லாக இருந்து பார்த்தீங்கன்னா ஷோவும் ரொம்ப நல்லா போகும், உங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் பாட போகிற பாட்டு எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச பாட்டு. ஏதாச்சும் கெஸ் இருக்கா? அவ என்ன தேடி வந்த